Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல 10th +1 +2 DLED பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ள தகவல் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து சப்ஜெக்ட் வைஸா யூனிட் வைஸா வந்து செலக்டட் क्वेश्चन வித் ஆன்சரோட நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த 10th +1 +2 அதே மாதிரி வந்து எஜுகேஷன் நியூஸ் சம்பந்தமான எல்லாமே அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தனியா வந்து அங்க பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதை வந்து நம்ம சேனல்ல போய் பாருங்க. இப்போ தமிழ் தகவல் இருக்கும். தமிழ் தகவல் பிளேலிஸ்ட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன் நியூஸ் பார்க்குறாந்தா இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. எஜுகேஷன் நியூஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி டிஎல்எட் சம்பந்தமான ஆசிரியர்கள் பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய நியூஸ் எல்லாமே டிஎல்எட் தமிழ் அப்படி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு டிஎல்எட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். +1 HSC +1 பார்த்தீங்களா 11th ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி SSLC 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை எல்லா சப்ஜெக்ட்டுக்குரிய இம்பார்ட்டண்டான செலக்டட் கொஸ்டின் அதே மாதிரி ஆன்சர் இருக்கும். அவங்களுக்கு தேவையான நியூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்பொழுதுமே நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் +1 படிக்கிற மாணவர்களுக்கு மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மாதிரி வினாத்தால் வந்து நமக்கு அஃபிஷியலாக வந்து நமக்கு 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு மாடல் கொஸ்டின் எடுத்து நமக்கு வித் ஆன்சரோட உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத போகிற 2.5 மணி நேரம் மொத்த மதிப்பெண் வந்து 90 மார்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்ற கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டே ரீட் பண்ணிக்கங்க. அறிவுரைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அனைத்து வினாக்களுக்கும் சரியாக பதிவாகி உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும். அச்சுப்பதிவில் குறை இருப்பின் அரை கண்காட்சியாளரிடம் உடனடியாக தெரிவிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்க உடனே கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணி பாருங்க. ஏதாவது வந்து பிரிண்ட் வந்து உங்களுக்கு சரியாக விழுகல அப்படின்னா வந்து கால் சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. இல்லை வந்து அவங்க எதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்க எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து தரமாட்டாங்க. ஏதாவது மால் ப்ராக்டிஸ் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ½ ஹவரில் வந்து அவங்க கொஸ்டின் வந்து திருப்பி ரீசப்மிட் பண்ணி ஆகணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கங்க. அதே பாருங்க எல்லாருமே வந்து கேட்டாங்க. அதே மாதிரி நமக்கு எல்லா போஸ்டிங்லும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன பெண்ணில் எழுதலாம், கருப்பு யூஸ் பண்ணலாமா அப்படிமே கேட்டீங்க. அது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீலம் அல்லது கருப்பு பையனை மட்டுமே எழுதுவதற்கும் அடிக்கோடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும். படங்கள் வரைவதற்கு பென்சில் பயன்படுத்துவோம். ஸோ இவங்க வந்து இதிலே கண்டிஷன் நம்ம கொஸ்டின் பேப்பர்லேயே கண்டிஷன் கொடுத்தாங்க. அதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ப்ராக்டிகல் டிராயிங் ஏதாவது வரைய வேண்டியிருக்கு, ஏதாவது கிராஃப் ஏதாவது வரைய வேண்டியிருக்கு அப்படின்னா பென்சில் யூஸ் பண்ணிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் போடுறதுக்கு பிளாக்கு, சப் ஹெட்டிங் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீலம் அது மாதிரி யூஸ் பண்ணிங்க. இல்லைனா வந்து ப்ளூ கலரில் நீங்கள் ஹெட்டிங் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணுறதுக்கு மட்டும் பிளாக் வேணா யூஸ் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து நீலமும் கருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்னென்ன கொஸ்டின் அதை பார்த்தீங்கன்னா 2 மார்க் 5 மார்க் என்னென்ன கொஸ்டின் அதோட ஆன்சர் பார்க்க முடியாது. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அடுத்து ப்ரீ 1 இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் குறிப்பும் கொடுத்துருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் வந்து 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 20 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணும். ஒவ்வொருக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் மொத்தம் 20 மார்க். ரெண்டாவது என்ன கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதுக. என்ன சொல்லிருக்காங்க, நீங்கள் ஆன்சர் சீட்டில் வந்து இப்போ சப்போஸ் 1வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் இருக்குங்களா. அப்போ 1வது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் A B அப்படி கொடுத்தாங்கன்னா 1ன்னு போட்டு Bன்னு கொடுத்து அந்த எழுதுங்க 17 ஸ்கொயர் அப்படி எழுதுங்க. இதில் வந்து 1 கொடுத்தீங்க 2 கொடுத்தாங்களா அது மாதிரி ABன்னு கொடுத்துருப்பாங்க. 1வது கொஸ்டினுக்கு B ஆன்சர் Bன்றதையும் கொடுத்து ஆன்சரே எழுதுங்க ஆன்சர் சீட்டில். நீங்கள் தேவையில்லாம கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுத தேவையில்லை. அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது, உங்களுக்கு ஆன்சர் சீட்டோட பேஜும் பத்தாது. A மற்றும் B எனும் இரு கணங்களில் 17 உறுப்புகள் பொதுவானவை எனில் A × B மற்றும் B × A ஆகிய கணங்களில் உள்ள பொது உறுப்புகளின் எண்ணிக்கை. இது வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது வந்து 17 ஸ்கொயர். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், R என்பது மெய்யெண்களின் கணம் மற்றும் F(r−3) R என்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னா F வந்து பார்த்தீங்கன்னா R−3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி R வந்து வேல்யூ என்ன கேட்டுருக்காங்க. அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா R−(−1) ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும் போதே வந்து நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து ஒரு நோட்டில் பக்கத்தில் வந்து ஒரு நோட் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்க. நீங்களே வந்து ஆன்சரை ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். அதனால் நீங்கள் நேரம் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகி வச்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி வந்து ஆன்சரை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்காக தான். இது வந்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து இதை வந்து நீங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் எல்லாம் கரெக்டாக தான் சொல்லி செக் பண்ணிக்கோங்க. 3வது கொஸ்டின் 2x² +
a மைனஸ் பி எக்ஸ் பிளஸ் 3a மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலக்கூறுகளின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் ஆகியவை சமம் எனில் a இன் மதிப்பு என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 0 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். 4வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது மெய்யல்ல? sin of x less than or equal to 1, secant of x less than 1, cos of x less than or equal to 1, cosine of x greater than or equal to 1 அல்லது cosine of x less than or equal to -1. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் x greater than less than 1 இதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். 5வது கொஸ்டின், cos 1 plus cos 2 degree plus cos 3 degree plus etc. cos 179 இன் மதிப்பு 0. எந்த இரண்டு கோடுகளுக்கும் இணையான இல்லாமலும் மற்றும் எந்த 3 கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்ளாமலும் இருக்குமாறு ஒரு தளத்தின் மீது 10 நேர்கோடுகள் வரையப்பட்டால் கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை 45, 40, 10, 2 ஸ்கொயர் 2 பவர் ஆஃப் 10 கொடுத்துருங்க. கரெக்டான ஆன்சர் வந்து 45. 7வது கொஸ்டின், 2 பவர் ஆஃப் 2020 ஐ 15ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. கீழே வந்து 4, 8, 1, 2 கொடுத்துருங்க. கரெக்டான ஆன்சர் வந்து 1. இரு மிகை எண்களின் கூட்டு சராசரி மற்றும் பெருக்கு சராசரி முறையே 16 மற்றும் 8 எனில் அவற்றின் இதை சராசரி. 10, 6, 5, 4 கொடுத்தாங்க. 4 தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம்ன்றதை கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா பார்த்துங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறோமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து டெரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி வந்து நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே வந்து நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் போட்டு அதை வந்து ஆன்சர் டெரைவ் பண்ணி பாருங்க. இல்லை நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஆன்சர் போதும் அப்படின்னா வந்து நாங்கள் சொல்கிறத கேட்டு ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணிங்களா அதான் கரெக்டான ஆன்சர். அது தெரிஞ்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கங்க. 9வது கொஸ்டின், ax plus by plus c equal to 0 எனில் என்ற நேர்கோட்டின் சமன்பாட்டில் a, b, c என்பது கூட்டுத்தொடரில் உள்ளன எனில் நேர்கோட்டின் மீது உள்ள புள்ளி 1, 2, 1, -2, 2, -1, 2, 1. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, -2. 10வது கொஸ்டின், x plus 2k minus 7 of y plus 3 equal to 0 மற்றும் 3kx plus 9y minus 5 equal to 0 என்ற இரு கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை எனில் k இன் மதிப்பு என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3. வெக்டர் a 13, b வெக்டர் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல் டு 60 டிகிரி எனில் a இன்டு b இன் மதிப்பு என்ன கேட்டுக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஒரு வெக்டர் OP ஆனது x மற்றும் y அச்சில் மிகை திசையின் முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரியை ஏற்படுத்துகின்றன. OB ஆனது z அச்சுக்கும் ஏற்படுத்தும் கோணம் 60 டிகிரி. கரெக்டான ஆன்சர். i² j² plus k² மற்றும் 2i² plus j² plus 3k² ஆகிய வெக்டர்களுக்கு செங்குத்தான வெக்டர் 2i² minus j² minus k². இதுதான் கரெக்டான ஆன்சர். 14வது, லிமிட் ஆஃப் x to 0 அதாவது லிமிட் x வந்து 0 sin of x divided by x இன் மதிப்பு 1 -1 0 மதிப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மதிப்பு கிடையாது, அதனால மதிப்பு இல்லை தான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின், f is to r என்பது f of x equal to x minus 3 plus x minus 4 xr என்ற வரைபடத்தில் லிமிட் x 3 வரை போட்டுங்க. f of x வந்து அது மதிப்பு என்ன கேட்டுக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0. ஆன்சர் வந்து 0. 16வது கொஸ்டின், f of x equal to x power 3 அதே மாதிரி x less than or equal to 0 3a plus x square x greater than or equal to 0 என்பது x equal to 0 இல் தொடர்ச்சியானது எனில் a இன் மதிப்பு 0.
எக்ஸ் ஈக்குவல் டு -3 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எக்ஸின் வகைக்கெழு 6 -6 இரு வகையும் இல்லை 0 கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து 6. பதினெட்டாவது கொஸ்டின் இன்டர்செக்ஷன் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3 சி லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சி. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான் ரெண்டாவது ஆப்ஷன் தான். லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பத்தாவது கொஸ்டின் 2 பவர் 3x பிளஸ் 5 dxஇன் மதிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 பிளஸ் 5 டிவைட் பை 3 லாக் 2 பிளஸ் சி இதான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் x மற்றும் y என்ற இரு நிகழ்வுகளுக்கு b of x y equal to 1/2 b of y divided by x equal to 1/3 b of x intersection y equal to 1/6 எனில் b of x u y இன் மதிப்பு 2/3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு 20 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம 1 மார்க் எல்லாமே வித் ஆன்சரோட இருக்குது. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 2 கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கொஸ்டின் கொடுக்காங்க. 7 கொஸ்டின் வந்து எழுதணும். ஒவ்வொருக்கு 2 மார்க், மொத்தம் 14 மார்க். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு என்ன கரெக்டாக ஸ்டடி பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் வந்து குறிப்பு கொடுங்க. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண தேவையில்ல. 7 கொஸ்டின் எழுதணும். அது பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின் வந்து நம்ம 7 கொஸ்டின் எழுதணும். ஆனால் அதில் வந்து 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி எழுதி ஆகணும். 21 y ஈக்குவல் டு காஸ் எக்ஸின் வளைவரைவை பயன்படுத்தி y ஈக்குவல் டு காஸ் எக்ஸின் வரைவரைவை வரைக. 22 லாக் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒய் டிவைட் பை எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இசட் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் எனில் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1 என நிறுவுக. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் நிறுவ சொல்லி காமிக்கலாம். அந்த நிறுவுகன்னு கொடுக்குற கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் ஆன்சர் வந்து அதிலே கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1 நிறுவணும். அதனால் நீங்கள் வந்து ஆன்சர் நீங்கள் சம் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் 1 வந்துச்சுன்னா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்களே ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 23வது கொஸ்டின் நிறுவுக. tan ஆஃப் 45 டிகிரி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஏ டிவைட் பை 1 பிளஸ் tan ஏ. கார்டன்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி உயிரெழுத்துக்கள் ஆங்கில அகராதியில் உள்ளவாறு எத்தனை வழிகளில் உருவாக்கலாம்? 25வது கொஸ்டின் கூடுதல் காண்க. 1 பிளஸ் 4 டிவைட் பை 5 பிளஸ் 7 டிவைட் பை 25 பிளஸ் 10 டிவைட் பை 125 பிளஸ் அடுத்தாப்புல என்ன சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். 26வது கொஸ்டின் 2i பிளஸ் 3j மைனஸ் 5k 3i பிளஸ் j மைனஸ் 2k மற்றும் 6i மைனஸ் 5j பிளஸ் 7k ஆகியவற்றை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளிகளில் ஒரே கூட்டமைப்பை என எடுத்துக்காட்டு. 27வது கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 4 என்ற சார்பில் தொடர்ச்சி தன்மையை ஆராய்க. 22வது கொஸ்டின் y ஈக்குவல் டு லாக் 10 xஐ பொறுத்தவரை வகையிடும் அதாவது பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு லாக் 10 அப்படின்னு இருக்காங்க. எக்ஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். மதிப்பு காண்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிவைட் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ் dx. 30வது கொஸ்டின் a ஈக்குவல் டு 4 மைனஸ் 1 2x மற்றும் a மைனஸ் 21 a மைனஸ் 31 ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. அடுத்து 3வது பிரிவு பார்த்துங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மார்க் கொஸ்டின். மொத்தம் 7 கொஸ்டின் எழுத இருக்கு. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். 7 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். வினா எண் 40 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். 31 s ஈக்குவல் டு 1, 2, 3 to n எனும் கணத்தின் மீதான தொடர்பு r ஈக்குவல் டு 1, 2, 2, 2, 3, 3 n எனில் 3 அடிப்படை தொடர்புகளை சோதிக்கவும். அதான் பார்த்தீங்கன்னா அது வந்து 3 அதாவது 2, 2, 3 அது வந்து 3 அடிப்படை சோதனைகளை தொடர்பு கொண்டு அதை சோதித்து காட்டுங்க. 32 நிறுவுக. காட் ஆஃப் 180 டிகிரி பிளஸ் தீட்டா சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் மைனஸ் தீட்டா டிவைட் பை
sin 270 டிகிரி ப்ளஸ் தீட்டா tan ஆஃப் மைனஸ் தீட்டா கொசைன் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா காட் தீட்டா அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா காட் தீட்டா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து டெரைவ் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 33வது கொஸ்டின். ஒரு மாணவர் ஒரு தேர்வில் 9 வினாக்களில் 2 வினாக்களுக்கு கண்டிப்பாக விடையளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 5 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இத்தனை வழிகளில் எந்த வினாக்களுக்கு ஒரு மாணவன் விடையளிக்கலாம்? ப்ராபபிலிட்டி. 33வது கொஸ்டின். 34வது கொஸ்டின். x² + 1 / x³ பவர் ஆஃப் 10 இன் விரிவில் x பவர் 15 இன் கையுள்வை காண்க. 35வது கொஸ்டின். அச்சின் வெட்டு துண்டு 7 மற்றும் நேர்கோட்டுக்கு அச்சுக்கும் இடைப்பட்ட கோணம் எனில் நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க. 36வது கொஸ்டின். நிறுவுக. 1 x x², 1 y y², 1 z z² ஈக்குவல் டு x மைனஸ் y இன்ட்டு y மைனஸ் z இன்ட்டு z மைனஸ் x. 37வது கொஸ்டின். a வெக்டர் b வெக்டர் c என்ற 3 வெக்டர்களின் எண்ணிக்கை அளவும் முறையே 3, 4, 5 மற்றும் a வெக்டர் + b வெக்டர் + c வெக்டர் ஈக்குவல் டு 0 எனில் a இன்ட்டு b ப்ளஸ் b இன்ட்டு c ப்ளஸ் c இன்ட்டு a இன் மதிப்புகளை காண்க. 38வது கொஸ்டின். மதிப்பு காண்க. x log x dx. a மற்றும் b ஒன்றுக்கொன்று விலக்கிய நிகழ்வுகளில் மற்றும் b ஆஃப் a ஈக்குவல் டு 3/8 b ஆஃப் b ஈக்குவல் டு 1/8 எனில் ரெண்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 3 நீங்கள் டெரிவ் பண்ணணும். அதாவது என்ன, பி ஆஃப் ஏ, இன்னொன்று வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி, மூணாவது பார்த்தீங்கன்னா பி ஏ வெக்டர் இன்டர்செக்ஷன் பி ஆகியவற்றை காணணும். 3 இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஆப்ஷன் எழுதி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். மதிப்பு காண்க. லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா x = 0 ரூட் ஆஃப் x + 2 மைனஸ் ரூட் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா பிட் கொஸ்டின். பிரிவு 4 குறிப்பு. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஒவ்வொன்றுக்கு வந்து 5 மார்க்கு, மொத்தம் வந்து 35 மார்க்கு. ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வித் ஆன்சர் வந்து ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அல்லது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது 2ல் நீங்கள் ஒன்று எடுத்தால் தான் போதும். 40வது கொஸ்டின். ஏ f, g = r = r என்ற சார்புக்கு f of x = x plus x மற்றும் g of x = x minus x என வரைகொடுப்படி g டிகிரி f மற்றும் f டிகிரி of g காண்க. b x plus y greater than or equal to 3, 2x minus y less than or equal to 5 மற்றும் minus x 2y less than or equal to 3 எனில் ஆகிய சமன்பாடுகளில் தொகுப்பிற்கு வரைபடம் பகுதியை தீர்வு காண்க. 42வது கொஸ்டின். 42ல் பார்த்தீங்கன்னா a plus b plus c equal to pi எனில் cos a plus cos b plus cos c equal to 1 plus 4 sin of a by 2 sin of b by 2 sin of c by 2 என நிறுவுக. அல்லது கொஸ்டின். வெக்டர் abc இல் a cos a plus b cos b plus c cos c equal to 2a sin b sin c என நிறுவுக. 43வது கொஸ்டின். கணித தொகுத்தல் முறையில் பூஜ்ஜியமற்ற முதல் n இரட்டை எண்களில் கூடுதல் n² + n என நிரூபிக்க. அல்லது நுண்ணுயிர் வளர்ச்சியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நுண்ணுயிரிகள் எண்ணிக்கையானது அதன் முந்தைய மணி நேரத்தில் உள்ளது போல் 2 மடங்காகின்றன. ஆரம்பத்தில் 30 நுண்ணுயிர்கள் இருக்குமானால் 2வது 4வது மற்றும் n-வது மணி நேர் முடிவில் எத்தனை நுண்ணுயிர்கள் இருக்கும்? 44வது கொஸ்டின். log x log 2x log 3x log y log 2y log 3y log z log 2z log 3z equal to 0 என நிறுவுக. அல்லது I minus 2j plus 3k minus 2i plus 3j minus 4k minus j plus 2k என்ற வெக்டர்கள் இருதள வெக்டர்கள் என காட்டுக. 45வது கொஸ்டின். h of x equal to x sin 1/x 0 x not equal to 0 x equal to 0 என்ற சார்பு எந்த இடைவெளியில் தொடர்ச்சியானது என காண்க. அல்லது sin y equal to x sin of a plus y எனில் d of x divided by tx equal to sin square of a plus b
டிவைட் பை சைன் ஏ என நிரூபிக்க. இங்கு ஏ நாட் ஈக்குவல் டு nx n பை 46 கொஸ்டின் 2x plus 1 equal to t square என கொண்டு இன்டர்செக்ஷன் 6x divided by root of x 2x plus 1 dx equal to 2 of x minus y 1 root 2x plus 1 plus c என நிறுவுக. அல்லது ஒரு கட்டிடம் கட்டும் நிறுவனத்தில் 2 செயல் பொறியாளர்கள் பணியில் அமர்த்தப்படுகின்றனர். நிறுவனத்தில் 60% மற்றும் 40% வேலைகளை முறையே செயல் பொறியாளர் -1 மற்றும் செயல் பொறியாளர் 2 வேலை செய்கிறார்கள். முன் அனுபவத்தை செயல் பொறியாளர் 1 மற்றும் செயல் பொறியாளர் 2 வேலையை செய்வதில் தவறிழைக்க நிகழ்தகவு முறையே 0.03 மற்றும் 0.04 ஆகும். தற்போது நடைபெறும் கட்டுமான பணியில் ஒரு மோசமான விளைவு தவறு நிகழ்வதாக கொண்டால் எந்த செயல் பொறியாளர் தவறு இழைப்பதாக கூடும் என காண்க. இதை நிகழ்தகவு நீங்க இந்த 2 இன்ஜினியர்களை வச்சு நீங்க அதை அப்டேட் பண்ணி பார்க்கணும், நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 47 கொஸ்டின். மாணவர் ஒருவர் தன் மோட்டார் சைக்கிளில் 40 மீட்டர் வினாடிக்கு வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட தருணத்தில் தனக்கு முன்பாக 40 மீட்டர் தொலைவில் இருக்கும் தடுப்பின் மீது மோதலை தவிர்க்க வாகனத்தை நிறுத்த வேண்டியுள்ளது. உடனடியாக தன்னுடைய வாகனத்தை 8 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் எனில் எதிர் முடக்கத்தின் வேகத்தை குறைக்கிறார் எனில் வாகனம் தடுப்பின் மீது மோதுவதற்கு முன் நிற்குமா? பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லை. அல்லது 2x square minus xy minus 3y square minus 3x plus 19y minus 20 equal to 0 என்ற இரட்டை நேர்கோடுகளின் தனித்தனி சமன்பாடுகளை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியலாக நம்ம அப்டேட் பண்ணியிருந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துக்கும். இதில் டவுட் ப்ராப்ளமேட்டிக் தான். நம்ம டைம் நம்ம கம்மியாக இருக்கலாம், எல்லா சப்ஜெக்ட் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இல்லை ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளத்தை எடுத்து நாங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 days முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடல் கொஸ்டின் எல்லாமே வித் ஆன்சர் அப்டேட் பண்ணுவோம். அது தவிர பார்த்தீங்கன்னா செலக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு வித் சொல்யூஷனோட நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம +1 படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி மெம்பர் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் +1 படிக்க மாணவர் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல +1 சம்பந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் டேரெக்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் 11th படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் கொஸ்டின் வித் ஆன்சரோட நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.